ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா லாசோ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். லாசோவான்னு தெரியல. லாசோ அப்படின்ற டூல் தான். அந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைலில் நியூ கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஆல்ரெடி இப்படிலாம் கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த லாசோ டூல். ஸோ அந்த லாசோ டூல் தான். இப்போ நம்ம ஒரு இமேஜ் தேவைப்படும். இதுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து உள்ளே எடுத்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு இமேஜ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்டர் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மின்னல் அடிக்கிற இமேஜ், கரண்ட் அடிக்கிற இமேஜ் எப்படிலாம் சொல்லலாம். ஸோ இந்த இமேஜை நான் வந்து உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாசோ டூலை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அந்த லாசோ டூலில் பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு. அதில் இது மட்டும் செலக்ட் பண்ணிங்க. பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ணி தான் தெரியும். ஸோ பென் டூல் மாதிரியே தான் ஒரு வாட்டி இங்கே வச்சு, ஏன்னா பென் டூல் கிளிக் அடிச்சு போகும். ஆனால் இது வந்து லாசோ டூல் வந்து அப்படி கிடையாது. அப்படியே அதை வரையணும். ஸோ அந்த இதெல்லாம் அப்படியே கவர் பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். அப்படியே இழுத்துகிட்டே வந்தால் நம்ம அப்படியே வரைகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பென்சில் எடுத்து அப்படியே அந்த இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கோடு போட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே கரெக்டாக கோடு போட்டு வந்து நீங்கள் அது கிட்ட கொண்டு போகிறப்ப ஒரு முட்டை மாதிரி காமிக்கலாம். காமிச்சோன்னே விட்டுருங்க. என்ன ஆகுங்கன்னா மொத்தமாக அதுவே செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்து அழிச்சிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு டூலில் முதல் டூலு. அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டூல் இருக்குது. இல்லைங்க, கண்ட்ரோல் டிஜிட் அமைக்கிறேன். கண்ட்ரோல் ஆல் டிஜிட் அமைக்கினா பழைய மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஆல் டிஜிட் அமைக்காச்சு. இப்போ பாலிகானல் லோசோ டூல் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் மாதிரியே தான். ஒரு கிளிக் அடித்து நம்ம இழுத்துட்டு போய் எந்த கார்னரில் தேவையோ அந்த கார்னரில் வச்சு ஒரு கிளிக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கார்னர் தேவையோ அந்த கார்னரில் வச்சு ஒரு கிளிக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் கார்னரில் இங்கேன்னு ஒரு கிளிக்கு, இந்த கார்னரில் ஒரு கிளிக்கு, கரெக்டாக வச்சு ஒரு கிளிக்கு. அப்புறம் இங்கே வந்து இந்த கார்னரில் ஒரு கிளிக்கு. நான் இதோட வெட்டிட போகிறேன். இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு. நீங்கள் பென் டூல் மாதிரியே தான். நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கிட்ட கொண்டு போய் அதோட வச்சு ஒட்ட வைக்கிறப்போ ஒரு அந்த சிம்பிள் மாறும். ஸோ சிம்பிள் மாறப்போ ஒரு கிளிக் அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எரேசர் டூல் எடுத்து நீங்கள் அழைச்சிக்கலாம். அல்லப்பர் டூல் எடுத்து நீங்கள் அழைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் லோசோ டூல். இந்த மேஜிக் லோசோ டூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம எங்கெங்கெல்லாம் வச்சு கிளிக் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து இதாகும். ஆனால் கிளிக் பண்ணுறதை விட நீங்கள் அதை கிட்ட கொண்டு போனாலே அதுவே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கிளிக் அடிக்கிறேன். அடிச்சுட்டு அப்படியே நான் கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். சும்மா அதோட ஒட்டியே தான் வரேன். நான் எந்த ஒரு கிளிக்குமே அடிக்கல. ஒட்டி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஒட்டி கொண்டு வந்தாலே அதுவே வந்து பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த எட்ஜஸ் வந்து அதுவே செலக்ட் ஆகிக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கிளிக்கு வந்து இந்த கார்னரில் மட்டும் வச்சு அடித்தா போதும். நான் எனக்குள்ளே அடிக்கல. நான் அப்படியே ஒட்டியே தான் கொண்டு வரேன். ஒட்டி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கப்போ பாருங்கள், அவனுக்குள்ளே அதுவாகவே பாயிண்ட் வந்து எட்ஜஸ் வந்து எடுத்துக்கிச்சு. நான் இருந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிக் அடிக்கிறேன். ஏன்னா வந்து எடுக்க மாட்டேங்குது. நான் ஒரு கிளிக் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்ட் கிரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒட்டி எடுத்துக்கும். ஈனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகணும்னா நம்ம வச்சுக்கிட்டா போதும், ஒட்டி கிரியேட் ஆகும். அப்படியே மேலே போயிட்டு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண இடத்துல வச்சு ஒரு கிளிக் அடித்தா போதும், செலக்ட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் எரேசர் டூல் எடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 டூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த 3 டூலும் பார்த்தீங்கன்னா அந்த லோசோ டூல் தான். இந்த லோசோ டூலை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். பேசிக்காக அதை மட்டும் தான் நான் சொல்லி தந்திருக்கேன். எப்படி கவர் பண்ணலான்றதை பற்றி தான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.